உச்சி வெயில்ல அப்படியே கொதிக்கிற கருங்கல் தரையில வெறும் காலோட நீங்க ஒரு 5 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறதா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வெயிலோட அந்த உக்கிரம் உங்க தோலை அப்படியே வாட்ட ஆரம்பிக்கும். தாகம் தொண்டைய வறட்சியாக்கும். உடல் அதோட எல்லையை மீறி சோர்வடையும். அந்த ஒரு தருணத்துல திடீர்னு உங்க மனம் உங்க உடலை விட்டு பிரிஞ்சு பல மைல்களுக்கு அப்பால் கங்கை நதியில படகுகள் போறதையும் செங்கல் சுவர்களுக்கு பின்னால் மக்கள் நடமாடுறதையும் ரொம்ப தெளிவா பார்க்க தொடங்கினா எப்படி இருக்கும்? நிச்சயமா அது ஒரு சிலிர்ப்பான அனுபவமா தான் இருக்கும். ஏன்னா இது ஏதோ ஒரு மாய தோற்றம் இல்ல நிஜமாவே நடக்குது அப்படின்னா அது மனிதனோட தர்க்க அறிவை, அதாவது அந்த லாஜிக்க முழுவதுமா உலுக்கி பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். ஆமா, நாம நம்பிட்டு இருக்கிற அறிவியல் இயற்பியல் விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தளத்துக்கு அது நம்ம கொண்டு போகுது இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு எல்லைக்கு தான் இன்னைக்கு நாம பயணிக்க போறோம். தர்க்கத்துக்கும் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரம்மஞ்சன உணர்வு நிலைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ஆழமான மோதலை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். சரியா சொன்னீங்க. இந்த மூலக்குறிப்புகளோட ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிறது ரொம்ப புகழ்பெற்ற யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட 22வது அத்தியாயமான ஒரு கற்சிலையின் இதயம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட சிலிர்ப்பூட்டும் குறிப்புகள் தான். அதாவது எந்த ஒரு தர்க்கத்துக்கும் கட்டுப்படாத எல்லாவற்றையும் ஒரு அறிவியல் கண் கொண்டு பார்க்கிற ஒரு தீவிரமான மனிதர் எப்படி விளக்க முடியாத ஒரு அனுபவத்தால முழுமையா உருமாறுகிறார் அப்படிங்கறத தான் நாம அலச போறோம். பாத்தீங்கன்னா இந்த கதையில வர்ற அந்த தீவிர தர்க்கவாதியோட பேரு சதீஷ் சந்திர போஸ். இவர் யாருன்னா பின்னாளில் பரமஹம்ச யோகானந்தரா மாறின முகுந்தனோட அக்கா ரோமாவோட கணவர். கரெக்ட். இங்க முகுந்தன் ஒரு முனையில இருக்காரு. எல்லாவற்றையும் பிரபஞ்ச சக்தி கிட்ட ஒப்படைக்கிற எல்லையற்ற நம்பிக்கையோட குறியீடா இருக்காரு. சதீஷ் மறுமுனையில இருக்காரு. எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க நினைக்கிற தர்க்கத்தோட குறியீடா இருக்காரு. இடையில பாத்தீங்கன்னா தன் தம்பியோட மூலமா கணவனோட மனமாற்றத்தை எதிர்பார்க்கிற ரோமா. இந்த 3 பேருக்கும் இடையிலான அந்த உளவியல் போராட்டம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, ஏன்னா ரோமாவுக்கு முகுந்தன் மேல ஒரு அசாத்தியமான நம்பிக்கை. தாயற்ற குடும்பத்துல முகுந்தனுக்கு ஒரு தாயாவே ரோமா எழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முகுந்தன் ரோமாவுக்கு கிரியாயோக தீட்சையும் கொடுத்திருக்காரு. ஓ, அந்த ஒரு பிணைப்பு இருக்கு. ஆமா, இந்த ஆழமான பிணைப்பு காரணமா தன் கணவரை ஆன்மீக பாதைக்கு திருப்ப முகுந்தனால மட்டுமே முடியும்னு ரோமா உறுதியா நம்புறாங்க. ரோமாவோட அந்த நம்பிக்கை தான் இந்த பயணத்தோட தொடக்க புள்ளி. ஏன்னா சதீஷ் சாதாரணமானவர் கிடையாது. வீட்டில் உள்ள தியான அறையையும் அங்க இருக்கிற மகான்களோட படங்களையும் எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்றதே அவருக்கு வழக்கம். தர்க்கவாதிகள் பலரும் இப்படிதான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு புரியாத, அவங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு உலக பாக்குறப்போ ஒருவித பாதுகாப்பற்ற தன்மை அவங்களுக்கு வரும். அந்த உணர்வை மறைக்க அவங்க பயன்படுத்தும் ஒரு தற்காப்பு கவசம் தான் இந்த கேலியும் கிண்டலும். நீங்க சொல்றத பார்த்தா நம்மள பலருக்கும் இது போன்ற மனிதர்களோட பரிச்சயம் இருக்கும் இல்லையா? உங்க குடும்பத்திலயோ இல்ல நண்பர்கள் வட்டத்திலயோ நீங்க எதை நம்பினாலும் அதை உடனே அறிவியல் தர்க்கம்னு பேசி கிண்டல் செய்யற ஒருத்தர் நிச்சயமா இருப்பாரு. கண்டிப்பா இருப்பாங்க. அவரை எப்படி எதிர்கொள்றது? வாக்குவாதம் பண்றதால எந்த பயனும் இல்லையே. முகுந்தனும் இதேதான் செய்யறாரு. அவரு சதீஷ் கிட்ட விவாதிக்காம ஒரு திட்டம் போடுறாரு. நாளைக்கு நாம தட்சிணேஸ்வரம் காளி கோயிலுக்கு போவோம். ஆனா எதற்காக போறோங்கிற நோக்கத்தை அவர்கிட்ட சொல்ல வேண்டான்னு ரோமா கிட்ட சொல்றாரு. அந்த பயணமே ஒரு உளவியல் யுத்தமா தான் தொடங்குது. குதிரை வண்டியில 3 பேரும் பயணிக்கிறாங்க. வழியெங்கும் சதீஷோட கேளிகள் கொடிகட்டி பறக்குது. சாதுக்களை பார்த்து அவரு சொல்றாரு, ஒண்ணு இவங்க எலும்புக்கூடு போல ஒல்லியா இருக்காங்க, இல்லன்னா யானைய போல பருமனாக இருக்காங்க. இவங்களை எப்படிதான் நீங்க மதிக்கிறீங்களோ அப்படின்னு சவால் விடுறாரு. அதோட நின்றிருந்தா பரவாயில்லையே. கோயில் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே சதீஷ் விடுற சவால் தான் கதையோட முக்கிய திருப்பம். முகுந்தனை பார்த்து, இளந்துறவி அவர்களே, நமது மதிய உணவுக்கு கோயில் அதிகாரிகள் கிட்ட சொல்லி தகுந்த ஏற்பாடு செஞ்சு வைக்க மறந்துடாதீங்க, அது உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. தெரியுமா, நான் தியானம் செய்ய போறேன், உணவை தெய்வீக அன்னை கவனிச்சு பாப்பாள் அப்படின்னு ரொம்ப அமைதியா சொல்றாரு. இந்த இடத்துல சதீஷோட ரியாக்ஷன் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவருக்கு பயங்கர கோபம் வருது. உன் அண்ணன் எனக்கு உணவு தருவாள்னு நான் நம்பல, என் சாப்பாட்டுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு மிரட்டுறாரு. அதாவது சதீஷோட கோபத்துக்கு சாப்பாடு காரணம் இல்ல, தன் கட்டுப்பாட்டை மீறி எந்த ஒரு லாஜிக்கலான திட்டமிடலும் இல்லாம ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுவும் ஒரு பிரபஞ்ச சக்தியோட கைகள்ல விடப்படுது அப்படிங்கிறதே அவர் அகந்தைய சீண்டுது. அதான் அந்த கட்டுப்பாட்டை இழக்கிற பயம். முகுந்தன் அந்த பயத்துக்கு பதிலளிக்காம நேரா கோயில் முற்றத்துக்கு போறாரு. காலை 7 மணி. தட்சிணேஸ்வரம் காளி சிலைக்கு எதிரே பத்மாசனத்துல அமர்றாரு. நேரமாக ஆக
காலை வெயில் உச்சி வெயிலா மாறுது. 1-2 மணி நேரம் இல்ல. ஆமா, முழுசா 5 மணி நேரம் அங்கேயே தியானிக்கிறாரு. அந்த தட்சிணேஸ்வரம் கோயில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி அன்னை நேரில் காட்சியளித்த இடம். முகுந்தன் மனசுக்குள்ள உருகி பிரார்த்திக்கிறாரு, ராமகிருஷ்ணருக்கு செவிமடுத்த நீ ஏன் என் வேண்டுதலுக்கு பதிலளிக்க மறுக்கிறாய் அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா இயற்கை எந்த பதிலும் தராம மௌனமா இருக்கு. அந்த அமைதி ரொம்ப வலிய கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு தர்க்கவாதியும் பாத்தியா உன் கடவுள் வரல அப்படின்னு சொல்லிட்டு போற தருணம் அது. நிஜமா, மத்தியான் கோயில் நடைய சாத்த போறாங்க. சுட்டெரிக்கிற வெயில்ல கருங்கல் தர அப்படியே கொதிக்குது. முகுந்தனோட பாதங்கள் கொப்பளிக்குது. அவருக்கு மிகப்பெரிய மனத்தாளச்சி ஏற்படுது. தாயே, நீ எனக்கு தரிசனம் தரல, இப்ப மூடிய கதவுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நான் இன்னைக்கு என் அத்தானுக்காக உன்கிட்ட ஒரு விசேஷ பிரார்த்தனை செய்யணும்னு இருந்தேன் அப்படின்னு மனமுருகி கேட்கிறாரு. இந்தியதான் முகுந்தனோட பிரார்த்தனை தனித்துவம் பெறுது. அவர் தனக்காக எதையும் கேட்கல. தனக்கு தரிசனம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏமாற்றத்தை தாண்டி தன் அத்தானோட ஆன்மீக விழிப்புணர்வுக்காக அவர் பரிதவிக்கிறாரு. அந்த சுயநலமற்ற வேண்டுதல் பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு கதவை தட்டுது. ஒரு நிமிஷம், இங்கே நான் ஒரு கடுமையான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நாம இதையெல்லாம் அப்படியே நம்பிட முடியாது இல்லையா? கேளுங்க. 5 மணி நேரம் சுட்டெரிக்கிற வெயில், கொதிக்கிற கருங்கல் தர, உணவும் இல்ல, தண்ணியும் இல்ல. மருத்துவ ரீதியா பார்த்தா இது ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் கடுமையான வெப்பத்தாக்கத்தோட உச்சக்கட்டம். உடல் அதீத சோர்வடையும் போது மூளை ரசாயன மாற்றங்களுக்கு உள்ளாகி ஒருவித மாய தோற்றத்தை, அதாவது ஹாலுசினேஷனை உருவாகி இருக்கலாம் இல்லையா? தனக்கு தரிசனம் கிடைக்கணுங்கிற முகுந்தனோட ஆழ்மன விருப்பம் மூளையோட தளர்ச்சியால இப்படி ஒரு காட்சியை பிரமையாக்கி காட்டியிருக்க கூடாதா? நீங்க கேக்குறது மிகச் சரியான ஒரு தர்க்க ரீதியான கேள்வி. இப்போ இருக்கிற அறிவியல் பார்வையிலேருந்து இதை அணுகுனா எவருக்கும் இந்த கேள்வி வரும். ஆனா ஹாலுசினேஷன் எப்படி வேலை செய்யுங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. மூளை சோர்வடையும் போது ஏற்படுற மாயத் தோற்றங்கள் பெரும்பாலும் அகவயமானவை, குழப்பமானவை, அப்புறம் முரண்பாடுகள் நிறைந்தது. அவை யதார்த்தத்தோடு ஒத்துப்போகாது. ஆனா முகுந்தன் விவரிக்கிற அந்த அனுபவத்தோட நுட்பங்களை பாருங்க. ஒரு மாயத் தோற்றத்துல கிடைக்காத அதீத தெளிவு அங்க இருக்கு. அதாவது அவர் வெறும் கனவு காணல, அதை விட துல்லியமான ஒன்ன பாக்குறாருங்கிறீங்களா? சரியா சொன்னீங்க. முகுந்தனுக்கு அங்க நிகழ்ந்தது வெறும் காட்சி அல்ல, அது ஒரு ஞானப் பார்வை. ஆங்கிலத்துல ஸ்பெரிக்கல் விஷன் அப்படின்னு சொல்வாங்க. இத ஒரு வீடியோ கேம் உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஓ, வீடியோ கேம் உதாரணமா? சொல்லுங்க. நீங்க ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது உங்க கேரக்டர் எதை பாக்குதோ அதை மட்டும்தான் திரையில உங்களால பார்க்க முடியும். ஆனா நீங்க கிரியேட்டர் மோட் அல்லது ட்ரோன் கேமராவுக்கு மாறினா ஒட்டுமொத்த வரைபடத்தையும் சுவர்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறதையும் ஒரே நேரத்துல மேலிருந்து பார்க்க முடியும் இல்லையா? ஆஹா, அப்போ மூளை உடலோட எல்லைகளை தாண்டி விரிவடைகிற ஒரு நிலை. அதேதான். முகுந்தன் தன் உடல் அப்படிங்கிற எல்லைக்குள் சுருங்கி இருக்கல. அவரு இடப்பக்கத்துல பல மைல்களுக்கு அப்பால் கங்கை நதியில நடமாடுற மனிதர்களை தெளிவா பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம கட்டிடங்களோட சுருகளை ஒரு எக்ஸ்ரே கதிரை போல ஊடுருவி பாக்குறாரு. எக்ஸ்ரே கதிரி போலவா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, கண்களை மூடினாலும் திறந்தாலும் அதே காட்சி துல்லியமா தெரியுது. இது மூளையோட சோர்வால் உருவான மாயத் தோற்றமா இருக்க முடியாது. ஏன்னா மாயத் தோற்றத்தால சுவர்களுக்கு அப்பால் நிஜத்துல நடக்கிற நிகழ்வுகளை துல்லியமா காட்ட முடியாது. இது எல்லைகளை கடந்த ஒரு பிரபஞ்ச உணர்வு நிலை, அதாவது காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். மனிதனோட உணர்வு நிலை மூளைக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிற ஒரு பொருள் இல்ல, அது பிரபஞ்சம் எங்கும் பரவி இருக்கும் ஒரு வலைப்பின்னல் அப்படிங்கறது இது உணர்த்துது. இது உண்மையிலே மலைக்க வைக்குது. ஒரு மனிதனோட உணர்வு நிலை உடலை விட்டு விரிவடையும் போது காலமும் வெளியும் அவனுக்கு முன்னால சுருங்கிடுது. இந்த அதீத விழிப்பு நிலையில தான் முகுந்தனுக்கு அந்த சிலிர்ப்பூட்டும் அனுபவம் நிகழுது. அந்த கொதிக்கிற வெயிலோட வேதனை முற்றிலுமா நீங்கி முதுகிலும் கால்களிலும் ஒரு குளிர்ந்த அலை பரவுது. அந்த நேரத்துல தான் அந்த மாற்றம் நடக்குது. ஆமா, தட்சிணேஸ்வரம் கோயில் விரிவடையுது. மூடியிருந்த பெரிய கதவு மெல்ல திறக்குது. உள்ளே கர்ச்சனையா இருந்த காளி உயிர் பெற்று முகுந்தனை பார்த்து புன்னகைக்கிறா. இங்க நாம மூர்த்தி வழிபாட்டோட, அதாவது சிலை வழிபாட்டோட உளவியலை புரிஞ்சுக்கணும். சிலைங்கிறது வெறும் கல் கிடையாது, அது ஒரு குவியம், அதாவது ஒரு ஃபோக்கல் பாயிண்ட். நம் மனம் சிதறி கிடக்கும்போது அந்த எல்லையற்ற பிரபஞ்ச சக்தியை புரிஞ்சுக்க ஒரு வடிவம் தேவைப்படுது. முகுந்தனோட அதீத உணர்வு நிலை அந்த உருவத்தின் வழியா அருவமான சக்தியை தொடர்பு கொள்ளுது. அதனாலதான் கல் சிலைக்கு உயிர் வந்ததா அவர் உணர்றாரு. அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையில இருக்கும்போது முகுந்தன் கோயிலுக்கு பின்னாடி வில்வ மரத்தடியில நிற்கிற சதீஷை எந்த சுவர்களோட தடையும் இல்லாம பாக்குறாரு. சதீஷோட மன ஓட்டத்தை முகுந்தனால தெளிவா படிக்க முடியுது. சதீஷ் என்னதான் புனித தலத்துல இருந்தாலும் முகுந்தனை பத்தி ரொம்ப கடுமையான எண்ணங்களையே ஓட விட்டுட்டு இருக்காரு.
அப்போ முகுந்தன் என்ன பண்றாரு? உடனே முகுந்தன் காளியன்னை கிட்ட என் அக்காவோட கணவரை ஆன்மீக வழியில திருப்ப மாட்டாயா அப்படின்னு வேண்டுறாரு. அந்த வேண்டுதலுக்கு பின்னாடி மௌனமா இருந்த அந்த திவ்ய உருவும் பதிலளிக்குது. உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கிடைக்குது. ஒரு கற்சிலையோட இதயத்துல இருந்து வந்த வாக்குறுதி அது. அது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு பிரபஞ்சத்தோட உத்தரவாதம். அந்த வாக்குறுதி எப்படி செயல்படுதுங்கிறது தான் இந்த கதையோட உச்சக்கட்டம். முகுந்தனுக்கு வாக்குறுதி கிடைச்ச அதே நொடியில சதீஷுக்குள்ள ஏதோ ஒரு உந்துதல் ஏற்படுது. தரையில உட்கார்ந்திருந்த அவரு சட்டுன்னு எழுந்து கோயிலுக்கு பின்னாடி இருந்து முகுந்தனை நோக்கி வேகமா ஓடி வர்றாரு. ஆமா, அவரு நெருங்கி வந்ததும் முகுந்தனோட தரிசனம் கலையுது இல்லையா? கரெக்ட். தரிசனம் கலையுது. கோயில் சுவர்கள் பழைய நிலைக்கு திரும்புது. வெயில் மறுபடியும் சுட்டெரிக்குது. முகுந்தன் கடிகாரத்தை பாக்குறாரு. மணி 1 ஆயிடுச்சு. அதாவது மாய உலகத்துல இருந்து மீண்டும் பௌதீக உலகத்துக்கு வந்துட்டோம். நியூட்டனோட இயற்பியல் விதிகளும் பசியும் ஆளும் நிஜ உலகம். ஆமாங்க. சதீஷ் கோவத்தோட உச்சிக்கு போயிட்டாரு. முட்டாள் பயலே, கால்களை குறுக்காக வச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் உட்கார்ந்திருக்க, நம்ம சாப்பாடு எங்க? கோயில் மூடியாகிவிட்டது. சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்ய நீ தவறிவிட்டாய் அப்படின்னு கத்துறாரு. அவருக்கு பசி கண்ணை மறைக்குது. தான் நம்பிய தர்க்கம் ஜெயிச்சிடுச்சு, முகுந்தனோட நம்பிக்கை தோத்துடுச்சுங்கிற ஒரு வித அகந்தையும் அந்த கோபத்துல கலந்திருக்கு. ஆனா முகுந்தனும் அந்த பரவச நிலையிலிருந்து முழுமையா வெளிவராம, அன்னை பராசக்தி நமக்கு உணவளிப்பாள் அப்படின்னு சொல்றாரு. சதீஷ் இதை எப்படி எடுத்துக்குவாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தீவிர தர்க்கவாதி கிட்ட பசியோட இருக்கும்போது கடவுள் சாப்பாட போடுவார் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அவரு தர்க்கத்தோட உச்சக்கட்ட ஆயுதத்தை எடுக்கிறார். முன்னேற்பாடு எதுவும் இல்லாம உன் அன்னை பராசக்தி நமக்கு இங்கு உணவளிக்கிறாளான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. அந்த சவால் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைக்கு வித்திடுது. சதீஷ் தன் சவாலை சொல்லி முடிக்கும் முன்பே கோயில் புரோகிதர் ஒருவர் அவங்கள தேடி ஓடி வராரு. அவரு முகுந்தனை பார்த்து, மகனே, நீ தியானத்துல இருந்தப்போ உன் முகத்துல ஒரு திவ்ய தேஜஸ கண்டேன். முன்பே கோரிக்கை வைக்காதவங்களுக்கு உணவளிப்பது கோயில் சட்டத்துக்கு எதிரானதுதான். ஆனா உங்கள் குழுவுக்காக நான் அந்த விதியை தளர்த்தி உங்களுக்காக பிரமாதமான மதிய உணவை தனியா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சதீஷோட மூளைக்குள்ள இப்போ என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது வெறும் சாப்பாடு அல்ல, ஒரு பெரிய கோயில்ல விதிகள் கடுமையா பின்பற்றப்படும் இடத்துல முகம் தெரியாத ஒரு புரோகிதர் எந்த தூண்டுதலும் இல்லாம தாமாக முன்வந்து உணவெடுத்து வைக்கிறாரு. புள்ளி விவரப்படி இது நடப்பதற்கான சாத்தியக்கூறு கிட்டத்தட்ட 0 தான். சதீஷோட மூளைக்குள்ள இருக்கிற அந்த காரணம் விளைவு அப்படிங்கிற தர்க்க கட்டமைப்பு இந்த இடத்துல அப்படியே உடையுது. அது மட்டும் இல்ல, அந்த விருந்துல பரிமாறப்பட்ட ஒரு விஷயம் சதீஷோட தர்க்கத்தை முழுமையா சுக்குநூறாக்குது. முகுந்தன் அந்த உணவுல பருவமில்லாத காலத்து மாம்பழங்கள் பரிமாறப்பட்டதாக குறிப்பிடுறாரு. மாம்பழ சீசனே இல்லாத ஒரு நேரத்துல? ஆமா, மாம்பழ சீசனே இல்லாத நேரத்துல அவங்களுக்கு சுவையான மாம்பழங்கள் எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் சதீஷ முழுமையா நிலைகுலையச் செய்யுது. நீங்க எந்த அளவுக்கு தர்க்கத்தை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இது போன்ற ஒரு விளக்க முடியாத நிகழ்வு உங்க அகந்தைய நொறுக்கிடும் இல்லையா? சரியா சொன்னீங்க. உளவியல்ல இத காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஆழமா நம்புற ஒரு விஷயத்துக்கு எதிரா அசைக்க முடியாத ஒரு ஆதாரம் கண்முன் நிற்கும்போது ஏற்படுற ஒரு தீவிரமான மன உளைச்சல் அது. சதீஷ் அந்த மாம்பழத்தை பாக்குறாரு. அதை அவரால மறுக்கவும் முடியாது, தன் தர்க்கத்தால அதை விளக்கவும் முடியாது. வார்த்தைகளால விவாதங்களால வெல்ல முடியாத ஒரு மனிதனை காலங்கடந்து ஒரு மாம்பழம் வென்றுவிட்டது. சாப்பிடும்போது சதீஷுக்கு பசி குறைவாவும் குழப்பம் அதிகமாவும் இருந்துச்சுன்னு முகுந்தன் குறிப்பிடுறாரு. அவரு தான் என்ன கடல்ல ஆழமா மூழ்கியிருந்தாரு. கல்கத்தா திரும்புற வழியெல்லாம் சதீஷ் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த மௌனம் எவ்வளவு கனமானது அப்படிங்கறத உங்களால உணர முடியுதா? நிச்சயமா. ஆனா அது தோல்வியோட மௌனம் கிடையாது. அது ஒரு புதிய திறப்போட மௌனம். தன் அகந்தை அழிஞ்சு ஒரு புதிய தேடல் தொடங்குற தருணம் அது. அந்த மௌனத்தோட விளைவை முகுந்தன் அடுத்த நாள் தான் அக்கா ரோமா மூலமா அறிஞ்சுக்கிறாரு. ரோமா ஆனந்த கண்ணீரோட சொல்றாங்க, நேத்து மாலை என் கணவர் என் முன்னாடி வெளிப்படையாவே அழுதார். நம்ம பெரிய படுக்கையறைய தியார அறையா மாத்திமிட்டார். தான் கேலி செய்ததற்காக வருத்தப்படுவதாகவும் ஆன்மீகத்துல முன்னேறும் வரை முகுந்தன் கிட்ட பேச போறதில்லை அப்படின்னு ஒரு தீர்க்கமான சங்கல்பம் எடுத்திருப்பதாகவும் சொல்றாங்க. பாத்தீங்களா, ஒரு மனிதனோட முழுமையான உள்நிலை உருமாற்றம் இது. வெறும் ஆச்சரியத்தால ஒருத்தன் தம் படுக்கை அறையா தியான அறையா மாட்டிட மாட்டான். அந்த மாம்பழங்களுக்கு பின்னாடி இருந்த எல்லையற்ற அன்ப, அந்த பிரபஞ்சத்தோட கருணைய சதீஷ் முழுமையா உணர்ந்துட்டாரு. இந்த கதை இங்கேயே முடிஞ்சிருந்தா கூட இது ஒரு அற்புதமான நிகழ்வா தான் இருந்திருக்கும். ஆனா இதோட இறுதி பகுதி தர்க்கத்தோட அடுத்தடுத்த எல்லைகளை தகர்க்குது.
பல வருடங்கள் கடந்துடுச்சு. 1936ஆம் ஆண்டு முகுந்தன் டெல்லியில சதீஷை சந்திக்கிறாரு. இப்போ சதீஷ் எப்படி இருக்காரு? இப்போ சதீஷ் பழைய தர்க்கவாதி கிடையாது. அவர் ஒரு ஆழ்ந்த யோகியா மாறி இருக்காரு. பகல்ல ஒரு சாதாரண மனிதரா அலுவலக வேலைகளை பார்த்தாலும் இரவுல ரகசியமா ஆழ்ந்த தியானத்துல ஈடுபடுறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக காளி அன்னையோட தரிசனத்தையும் அவர் பெற்றுட்டாரு. தட்சிணேஸ்வரத்துல விழுந்த விதை எப்படி ஒரு பெரும் விருட்சமா மாறி இருக்கு பாருங்க. ரொம்ப பிரம்மாண்டமான மாற்றம். ஆனா அந்த விருட்சத்தோட இறுதி பயணம், அதாவது ரோமா மற்றும் சதீஷோட மரணம் குறித்த நமது புரிதலையே கேள்விக்குள்ளாக்குது. அது மரணமா அல்லது விடுதலையாங்கிற விவாதத்தை ஏற்படுத்துது. ஆமா, அது ஒரு தீர்க்க தரிசன மரணம். சதீஷ் கடுமையா நோய்வாய்ப்பட்டிருக்காரு. எல்லோரும் அவர் இறந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா ரோமா முகுந்தன் கிட்ட, நான் இப்ப முழு ஆரோக்கியமா இருந்தாலும் ஒரு இந்து பத்தினியா நான் தான் முதல்ல இறப்பேன், அதுக்கு அதிக காலம் ஆகாது அப்படின்னு கணிக்கிறாங்க. முகுந்தன் திடுக்கிட்டாலும் 18 மாதங்களுக்கு பிறகு ரோமா சொன்னது போல நடக்குது. எந்த ஒரு நோய் அறிகுறியும் இல்லாமலே நடக்குது இல்லையா? எந்த ஒரு வெளிப்படையான நோயும் இல்லாம ரோமா ஒரு மணப்பெண்ண போல் பிரமாதமா உடையணிஞ்சிக்கிறாங்க. சதீஷ் கிட்ட, உலகில் இன்றுதான் நான் உங்களுக்கு கடைசியா சேவை செய்யும் நாள் அப்படின்னு புன்னகையோட சொல்றாங்க. திடீர்னு மாரடைப்பு வருது. மருத்துவர் அழைக்க வேண்டான்னு மகனை தடுத்துட்டு முழு நினைவுடன் மகிழ்ச்சியா தன் கணவரோட பாதங்களை பற்றியவாறு உயிர் நீக்கிறாங்க. இது ஒரு சாதாரண மருத்துவ சம்பவமா சுருக்கிடவே முடியாது. ரோமாவுக்கு தன் வாழ்வோட நோக்கம் முடிஞ்சு விட்டது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏன் சந்தேகம் இதுதான், ஒருத்தர் எப்படிதான் இறக்கப் போகும் நாள நேரத்தை முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும்? உயிரியல் ரீதியா ஒருத்தர் தன் இதய துடிப்பை தானே நிறுத்திக் கொள்ள முடியுமா? ரோமாவோட மரணத்தை விட அதன் பின் சதீஷ்க்கு நிகழ்ந்தது இதைவிட ஆச்சரியமானது. சதீஷ் என்ன பண்ணாரு? சதீஷ் ரோமாவோட புகைப்படத்தை பார்த்து, எனக்கு முன் போவதில் நீ சாமர்த்தியமா செயல்பட்டாய், என்னால தனித்திருக்க முடியாதுங்கிறத நிரூபிக்கிறேன், நான் சீக்கிரமே உன்னுடன் சேர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சதீஷ் உடல்நிலை தேறி நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காரு. ஆனா அவர் அப்படி சொன்ன சிறிது காலத்திலேயே எந்த ஒரு வெளிப்படையான மருத்துவ காரணமும் இல்லாமலே மரணமடைகிறாரு. இது எப்படி சாத்தியம்? தர்க்கமனம் இதை தற்செயல் என்றோ அல்லது ஆழ்மனத்தோட அதீத துயரத்தால் வந்த மரணம் என்றோ முத்திரை குத்திடும். ஆனா யோக மரபுல இத மகாசமாதி அப்படின்னு அழைப்பாங்க. இது தற்கொலை கிடையாது. ஒரு யோகி தனது உயிர் சக்தியை முழுமையா தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது அவனால மூச்சு மற்றும் இதய துடிப்பை இச்சைக்கு ஏற்ப நிறுத்த முடியும். எப்போ தன் கர்ம வினைகள், அதாவது இந்த பூமியில தான் செய்ய வேண்டிய கடமைகள் முடிந்து விட்டதோ, அப்போ பழைய சட்டைய கழற்றி எறிவது போல அவங்க உடலை விட்டு முழு நனவு நிலையுடன் வெளியேறாங்க. ஓ, அப்போ இது அவங்களா எடுத்த முடிவு? ஆமா, ரோமாவும் சரி சதீஷும் சரி மரணத்தை எதிர்கொள்ளல, அவங்க மரணத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு சாதாரண லௌகீக மனிதனா இருந்து தர்க்கத்தோட உச்சியில இருந்த சதீஷ் தான் வாழ்வையும் மரணத்தையும் தான் வசப்படுத்தும் ஒரு யோகியா மாறியதுதான் இந்த கதையோட உண்மையான ஆழம். நம்பவே முடியாத ஒரு பயணம் இது. சதீஷ் என்னும் தர்க்கவாதி ஒரு கற்சிலையோட இதயத்திலிருந்து வெளிப்பட்ட அருளாலும் தம் மனைவியோட சுயநலமற்ற பிரார்த்தனையாலும் ஒரு புரோகிதர் கொண்டு வந்த காலங்கடந்த மாம்பழத்தாலும் தான் அகந்தையை இழந்தார். எல்லாவற்றுக்கும் காரணம் தேடுற ஒரு மனிதன் காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரபஞ்ச சக்தி கிட்ட சரணடையும் போது அவனுக்கு மரணம் கூட ஒரு கொண்டாட்டமா மாறிடுதுங்கிறத இந்த குறிப்புகள் நமக்கு தெளிவா உணர்த்துது. நமது தர்க்கம் அப்படிங்கிறது ஒரு சிறிய டார்ச் லைட் போன்றது. அது நமக்கு முன்னால உள்ள சில அடிகளை மட்டும் வெளிச்சம் போட்டு காட்டலாம். ஆனா அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல தெரியல அப்படிங்கறதுனால முன்னால இருக்கிற பிரம்மாண்டமான மலையையோ ஆகாயத்தையோ இல்லன்னு மறுத்துற முடியாது இல்லையா? சதீஷ் அந்த டார்ச் லைட்டை அணைச்சிட்டு பிரபஞ்ச ஒளிய தரிசித்தார். நீங்க இப்போ சதீஷோட இடத்துல உங்களை பொருத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையிலையும் உங்க அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் எட்டாத ஆனா ஆழமா உங்க அகங்காரத்தை உடைத்த ஒரு நிகழ்வு எப்போது நடந்திருக்கா? இது இப்படித்தான் நடக்கும்னு நீங்க உறுதியா நம்பின ஒரு விஷயம் முற்றிலும் விளக்க முடியாத வகையில மாறி போனதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? பல நேரங்கள்ல நாம தேடுற பதில்கள் தர்க்கத்தோட முடிவுல தான் தொடங்குதுங்கிறது தான் உண்மை. முற்றிலும் உண்மை. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு இறுதி சிந்தனையை உங்க முன் வைக்க விரும்புறேன். நவீன மருத்துவத்துல டெர்மினல் லியூசிடிட்டி அப்படின்னு ஒரு நிலை உண்டு. அதாவது மரணம் நெருங்கும் தருவாயில, கோமாவுல அல்லது ஞாபக மறதியில உள்ள நோயாளிகள் திடீர்னு அதீத தெளிவு பெற்று பேசுவாங்க.
மருத்துவ அறிவியலால இதை இன்னும் முழுமையா விளக்க முடியல. மூளை செயலிழக்கும் போது உணர்வு நிலை எப்படி இவ்ளோ கூர்மையா வேலை செய்யுது? ரோமாவும் சதீஷும் மரணத்தை தழுவிய அந்த தெளிவும் விழிப்புணர்வும் மனித உணர்வு நிலைங்கிறது நம் உடலோடும் மூளையோடும் முடிந்து விடுவதில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரும் சாட்சியா இருக்கக்கூடாதா? குவாண்டம் இயற்பியல்ல அப்சர்வர் எஃபெக்ட் கூறுவது போல கவனிக்கும் நனவு நிலை பௌதிக யதார்த்தத்தையே மாற்றி அமைக்குதுன்னா நம்முள்ளும் அப்படிப்பட்ட எத்தனையோ மாற்றங்களுக்கான விதைகள் சரியான தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அந்த விழிப்பிற்காக நீங்க தயாரா இருக்கீங்களா? தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த மர்ம உலகத்துல உங்களுக்கான விடை காத்திருக்கலாம். அதை தேடத் தொடங்குங்க. அடுத்த தேடல்ல மீண்டும் சந்திப்போம்.